முந்தைய தலைமுறையை விட இப்போ அதிக அளவிலான குழந்தைகள் உடல் பருமனால பாதிக்கப்படுறத நம்ம பார்க்குறோம். சில குழந்தைகள் சரியா சாப்பிட மறுக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இது மாதிரியான பிரச்சனைகளை தவிர்க்க குழந்தை பிறந்ததிலிருந்து பெற்றோர்கள் சரியா செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, கொடுக்க வேண்டிய உணவுகள் என்னென்ன, இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க. சமீபத்தில் 9 வயது சிறுவன் ஒருவனுக்கு உயர் ரத்த அழுத்தம் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்ட செய்தி பெற்றோர்களிடையே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. அந்த சிறுவனோட அம்மா வேலைக்கு போறதால ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வர்ற அந்த பையன் டிவி பார்க்கறதுல தான் அதிக நேரத்தை செலவிட்டிருக்கான். அது மட்டும் இல்லாம இரவு 9 மணிக்கு மேலதான் அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து உணவு தயார் பண்ணி கொடுக்கணுன்ற நிலையில அந்த பையனும் சாப்பிட்ட உடனே தூங்கிடுவானா. அந்த சிறுவனை பரிசோதிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா வாழ்க்கை முறையில மாற்றங்கள், உணவுல உப்பை குறைத்தல், உடல் இயக்க செயல்பாடுகளை ஊக்குவித்தல், ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களின் மூலமா உடல் எடையை குறைச்சதா சிம்ஸ் மருத்துவமனையோட குழந்தைகள் நல நிபுணரான வித்யா சொல்லியிருக்காங்க. உலக சுகாதார அமைப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, உடல் பருமன் அப்படின்றது உடல் ஆரோக்கியத்திற்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பு உடல்ல சேர்றது அப்படின்னு வரையறுக்குது. உடல்ல எடை மற்றும் உயரத்தை வைத்து கணக்கிடும் BMI அளவீட்டுல 25 அல்லது அதற்கு மேல இருந்தா அது அதிக உடல் எடையை குறிக்குது. BMI அளவு 30 அல்லது அதற்கும் அதிகமா இருந்தா அது உடல் பருமன் அப்படின்னு குறிக்கப்படுது. ஆனா இந்தியாவை பொறுத்தவரை BMI 23 இருந்து 24.9 வரை இருந்தாலே அதிக எடை அப்படின்னும், BMI 25 இருந்து அதுக்கு மேல இருந்தா உடல் பருமன் அப்படின்னும், 35 அல்லது அதற்கு மேல இருக்கும்போது நோயுற்ற உடல் பருமன் அப்படின்னும் மத்திய சுகாதார அமைச்சகம் வரையறுத்திருக்காங்க. என்ன காரணம், என்ன கொடுக்கலாம்? கார்போஹைட்ரேட்டுகள், நிறைவுற்ற கொழுப்புகள் நிறைந்த உணவுகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகளை அதிகம் சாப்பிட்றது, உடல் செயல்பாடு இல்லாதது, உணவகங்களில் சாப்பிடும் கலாச்சாரம் வளர்ந்து வர்றது, உட்கார்ந்து வேலை செய்யும் வாழ்க்கை முறை, இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா உடல் பருமனுக்கு வழிவகுக்குது. முக்கியமா குழந்தை பருவத்தில் உடல் பருமன் ஏற்படுறது டைப் 2 நீரிழிவு, இதய நோய், உயர் ரத்த அழுத்தம், அதிக கொழுப்பு, கல்லீரல் நோய் உள்ளிட்ட பல்வேறு உடல்நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும்னு மருத்துவர்கள் எச்சரிக்கிறாங்க. குழந்தை பிறந்து முதல் 6 மாசத்துக்கு தாய்ப்பால் மட்டுமே கொடுக்கறது உடல் பருமனை தடுக்க ரொம்ப முக்கியமான வழி. அதுக்கப்புறமா குழந்தைக்கு சரிவிகித உணவுகளை கொடுக்கணும். 1 கிலோ எடைக்கு 1 கிராம் புரதம் கிடைக்க உறுதி செய்யணும். பெரியவங்களுக்கும் இதே மாதிரி தான். சரியான புரதம் கிடைக்கும் போது குழந்தைகள் இனிப்பு பொருட்களுக்காக ஏங்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம குடும்பத்துல நல்ல பழக்க வழக்கங்களை துவங்கணும். அதாவது ஒரு வேளையாவது எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடணும். டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடுறத பெரியவங்க தவிர்க்கணும். இது குழந்தைகளிடம் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும்னு குழந்தைகள் ஊட்டச்சத்து நிபுணர் பேபி ஸ்ரீகாரன் சொல்றாரு. குழந்தைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா காய்கறிகளையும் பழங்களையும் கொடுக்க பழக்கணும். அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்றதுனால அதை பெற்றோர்களே ஒதுக்கிடுறத முற்றிலும் தவிர்க்கணும்னு அவர் சொல்றாரு. குழந்தை பிறந்து 6 மாதத்துக்கு அப்புறம் உப்பு, சர்க்கரை இல்லாத உணவுகளை கொடுக்க ஆரம்பிக்கணும். ஆரம்பத்திலேயே சர்க்கரையை அறிமுகப்படுத்தினா குழந்தைங்க காய்கறி பக்கமே போக மாட்டாங்க. குழந்தை வளரும் போது பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு விளையாட்டு போன்ற உடல் இயக்க செயல்பாடுகளை கற்றுக் கொடுத்து அவங்களும் கூட விளையாடணும். ஸ்கூல்ல பல மணி நேரம் அமர்ந்தே இருக்கும் குழந்தைகளை வீட்டுக்கு வந்ததும் விளையாட வைக்கணும். முக்கியமா சாப்பிடும்போது போன் நோண்டக்கூடாது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. சாப்பாட்டுல கவனம் செலுத்தும் போதுதான் குழந்தைகளுக்கு போதும்னு சொல்ல தோணும் அப்படின்னும், இல்லைன்னா அதிகமா அவங்க சாப்பிடலாம் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. உடல் பருமனுக்கு சிகிச்சை அளிக்கிறத விட அது வராம தடுக்கிறது தான் நல்லது. அது மட்டும் இல்லாம உடல் பருமனாக இருக்கிற குழந்தைகளுக்கு ஹைப்போ தைராய்டிசம் போன்ற பிரச்சனைகள் இருக்குதா அப்படின்னு பரிசோதனை செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு மருத்துவர்கள் அறிவுறுத்துறாங்க. இது மாதிரியான முயற்சிகளுக்கு அப்புறமும் குழந்தைகள் ஒழுங்கா சாப்பிடுறது இல்ல அல்லது உடல் பருமன் அதிகரிக்குது அப்படின்னா உடனடியா குழந்தைகள் நல மருத்துவர் அல்லது ஊட்டச்சத்து நிபுணரை அணுகணும். சரியான உணவை சாப்பிடுங்க, ஆரோக்கியமான வாழ்க்கையை தேர்ந்தெடுங்க.